நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற பின்னணி பாடகர்கள் எவ்வளவு சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பாடியிருந்தாலும் நம்ம தளபதி விஜய், கமல்ஹாசன், சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் மாதிரியான சில நடிகர்களும் அவங்களோட வாய்ஸ்ல சில பாடல்களும் பாடியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற இன்னும் சில நடிகர்களும் அவங்களோட வாய்ஸ்ல சில சாங்ஸும் பாடியிருக்காங்க. அப்படி இந்த நடிகர்லாம் பாட்டும் பாடியிருக்காங்களா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற சில நடிகர்கள் அவங்களோட வாய்ஸ்ல பாடின சாங்ஸ் பத்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க சண்டி, வாங்க வீடியோக்குள்ள பல்லாம். சிந்தும் தேகம்தான் ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். இதுல ஃபர்ஸ்டா நேருக்கு நேர் படம் மூலமா நம்ம தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமாகி ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நம்ம தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஆக்டர் சூர்யா அவர் நல்ல நடிகரையும் தாண்டி அவர் ஒரு நல்ல சிங்கரும் கூட. அவர் இது வரைக்கும் அவரோட வாய்ஸ்ல ஒரு 4 சாங்ஸ் கிட்ட பாடியிருக்காரு. வாசம் வரவேற்கும் புதிய சன்ரைஸ். அதுல ஃபர்ஸ்டா லிங்குசாமி அவர்களோட டைரக்ஷன்ல 2014 ரிலீஸ் ஆன அஞ்சான் மூவில வந்த இந்த சாங் தான் சூர்யா அவர் ஃபர்ஸ்டா பாடியிருப்பாரு. ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. சாஞ்சு பார்த்தா சுத்துதடி, தீத்தியா பத்துதடி. இந்த சாங்குக்கு நம்ம யுவன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆக்டர் அண்ட் சிங்கர் ஆண்ட்ரியா அவங்களோட சேர்ந்து தான் சூர்யா அவர் இந்த சாங் செம்மையா பாடி கலக்கியிருப்பாரு. அடுத்ததா நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட டைரக்ஷன்ல எடுத்து பல வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கிற இந்த பார்ட்டி மூவிலையும் நம்ம ஆக்டர் சூர்யா ஒரு சாங்கும் பாடியிருக்காரு. இந்த சாங்குக்கு நம்ம பிரேம்ஜி அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த சாங்கை நம்ம சூர்யா அவரோட தம்பி கார்த்தி, வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மெகா சங்கமமா இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. அடுத்ததா சுதா கொங்கரா அவங்களோட டைரக்ஷன்ல 2020 OTTல ரிலீஸ் ஆகி மக்களிடத்துல பெரும் வரவேற்பு வாங்கின சூரரை போட்டு மூவில வந்த இந்த மாரா தேம்பியும் நம்ம சூர்யா அவர்கள் சூப்பரா பாடி கலக்கியிருப்பாரு. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல சூர்யா அவர்கள் இந்த சாங்கை செம்ம ஃபோர்ஸா பாடி கலக்கியிருப்பாரு. நெக்ஸ்டா இப்ப 2025 ரிலீஸ் ஆன ரெட்ரோ மூவில வந்த இந்த லவ் டிடாக்ஸ் என்ற இந்த சாங்கையும் நம்ம சூர்யா அவர்கள் சூப்பரா பாடியிருப்பாரு. நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக்ல சிங்கர் புண்ணியா அவங்களோட சேர்ந்து சூர்யா அவர்கள் இந்த சாங் பாடியிருப்பாரு. முடிச்சிட ஆரம்பிக்குது இன்னும். பாய்ஸ் படம் மூலமா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமான நம்ம ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களோட பிரதர் ஆக்டர் நகுல் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகரையும் தாண்டி அவர் ஒரு நல்ல பிளேபேக் சிங்கரும் கூட. நம்ம சங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல 2005 ரிலீஸ் ஆன அன்னியன் மூவில வந்த இந்த சாங்க நகுல் அவர்கள் செம்ம ஸ்டைலா பாடியிருப்பாரு. இந்த சாங்குக்கு நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிவி பிரகாஷ், ஆண்ட்ரியா அவங்களோட சேர்ந்து நக்குல் அவர் இந்த சாங்கை செம்ம சூப்பரா பாடி கலக்கியிருப்பாரு. அடுத்ததா அதே 2005 நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன்ல கஜினி மூவில வந்த இந்த சாங்கையும் நகுல் அவர் பாடியிருப்பாரு. நம்ம ஹாரிஸ் மாம்ஸ் அவரோட மியூசிக்ல நகுல் அவர் இந்த சாங் செம்ம ஸ்வாகா பாடி கலக்கியிருப்பாரு. அடுத்ததா நம்ம ஜிவிஎம் அவர்களோட டைரக்ஷன்ல 2006 ரிலீஸ் ஆன வேட்டையாடு விளையாடு மூவில ஹாரிஸ் மாஸ் மியூசிக்ல வந்த இந்த மாசான சாங்கையும் மக்கள் அவர் பாடியிருப்பாரு. நம்ம சிங்கர் திப்பு அண்ட் ஆண்ட்ரியா அவங்களோட சேர்ந்து நக்குல் அவர் இந்த சாங்கை செம்ம மெஸ்மரைசிங்கா பாடி கலக்கியிருப்பாரு. நக்குல் அவர் இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம அவர் நடிச்ச வல்லினம், கந்தக்கோட்டை மாதிரியான சில மூவிஸ்களும் சில சாங்ஸ் பாடி கொடுத்திருக்காரு. பாய்ஸ் படம் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் தெலுங்குன்னு 2 இண்டஸ்ட்ரியிலையும் கலக்கிட்டு இருக்கிற ஆக்டர் சித்தார்த் அவர் ஒரு நல்ல பிளேபேக் சிங்கரும் கூட. சித்தார்த் அவர் தமிழ்ல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம மோகன் ராஜா அவர் கூட டைரக்ஷன்ல சந்தோஷ் சுப்ரமணியம் மூவில வந்து இந்த சாங் தான் சித்தார்த் அவர் ஃபர்ஸ்டா பாடியிருப்பாரு தமிழ்ல. நம்ம மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்கள் தான் இந்த சாங்குக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. சித்தார்த் அவர் இந்த சாங்கை செம்ம மேசிவா பாடி கலக்கியிருப்பாரு. அடுத்ததா 2012 நம்ம சித்தார்த் அவரே நடிச்சு ரிலீஸ் ஆன காதல் சோப்பது எப்படி மூவில வந்த இந்த பார்வதி சாங்கையும் நம்ம சித்தார்த் அவர் பாடியிருப்பாரு.
பள்ளத்தில் தள்ளி விட்டாலே. அடுத்ததா 2024 ரிலீஸ் ஆன லவ்வர் மூவில ஷான் ரோல்டன் அவர்களோட மியூசிக்ல வந்த இந்த ஆப்பிள் கிரம்பிள்ன்ற இந்த சாங்கையும் சித்தார்த் அவர் சூப்பரா பாடியிருப்பாரு. நம்ம சித்தார்த் அவர் இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாம எனக்குள் ஒருவன், ஸ்ட்ராபெரி, ஜல்ஜங் ஜக், தரமணி, சிம்பா, டக்கர் மாதிரியான சில மூவிஸ்க்கும் சில சாங்ஸும் பாடி கொடுத்திருக்காரு. ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா தன்னோட சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணி வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சு தன்னோட கடின உழைப்பு மூலமா நம்ம தமிழ் சினிமால நீங்காத இடம் பிடிச்சிருக்க ஆக்டர் விக்ரம் அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல நடிகரையும் தாண்டி அவர் ஒரு நல்ல பிளேபேக் சிங்கரும் கூட. விக்ரம் அவர்கள் இது வரைக்கும் ஒரு 12 சாங்ஸ் கிட்ட அவரோட வாய்ஸ்ல பாடி கலக்கியிருக்காரு. 2002ல நம்ம விக்ரம் அவரே நடிச்சு ரிலீஸ் ஆன ஜெமினி மூவில வந்த இந்த ஓப்போட சாங்கோட செகண்ட் வெர்ஷனை நம்ம விக்ரம் அவர் தான் பாடியிருப்பாரு. அடுத்ததா 2009ல ரிலீஸ் ஆன கந்தசாமி மூவில மட்டும் நம்ம விக்ரம் அவர் 5 சாங்ஸ் கிட்ட அவரோட வாய்ஸ்ல பாடி கலக்கியிருக்காரு. சுண்டலு, வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்கா, சுண்ட கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோறு, பேட்டரி தண்ணி, இளநீ, எறா தொக்கு, உப்பு கண்டம். அடுத்ததா 2012ல ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் மூவில நம்ம விக்ரம் அவர் ஒரு 2 சாங்ஸ் கிட்ட பாடியிருப்பாரு. ராஜாவோட மந்திரிங்க 4 பேரு கூஜாவா. நெக்ஸ்டா 2018ல ரிலீஸ் ஆன ஸ்கெட்ச் மூவில தமன் அவரோட மியூசிக்கல் வந்த இந்த சாங்கையும் நம்ம விக்ரம் அவர் சூப்பரா பாடி கலக்கியிருப்பாரு. விக்ரம் அவரு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா 2024ல ரிலீஸ் ஆன தங்கலான மூவில வந்த இந்த அறுவடை சாங்கையும் பாடியிருப்பாரு. நம்ம வேற ரத்தம் எல்லாம் நமக்கு சொந்தமாச்சே. செல்லமே படம் மூலமா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமாகி ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நம்ம தமிழ் சினிமால வளம் வந்துகிட்டு இருக்க நம்ம ஆக்டர் விஷால் அவரோட வாய்ஸ்ல ஒரு 2 சாங் கிட்ட பாடியிருக்காரு. நம்ம சுந்தர்சி அவர் கூட டைரக்ஷன்ல 2013ல எடுத்து பல வருஷமா ரிலீஸ் ஆகாம இருந்து இப்ப 2025ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன இந்த மதகஜ ராஜா மூவில வந்த இந்த சாங் தான் நம்ம விஷால் அவர்கள் ஃபர்ஸ்டா பாடியிருப்பாரு. நம்ம விஜய் ஆண்டனி அவர்களோட மியூசிக்ல விஷால் அவர்கள் இந்த சாங் ரொம்ப சூப்பரா பாடலினாலும் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே பாட ட்ரை பண்ணிருப்பாரு. அடுத்ததா மார்க்காண்டனி மூவில வந்த இந்த அதிர்த சாங்கோட தமிழ் வெர்ஷனை நம்ம டிஆர் அவர்கள் செம்ம பிளாஸ்டா பாடியிருப்பாரு. ஆனா அந்த சாங்கோட தெலுங்கு வெர்ஷனை நம்ம விஷால் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. ஆயுத எழுத்து மூவில ஒரு சின்னோண்ட கேரக்டர்ல நடிச்சு பருத்திவீரன் மூவி மூலமா ஹீரோவா அறிமுகமான நம்ம ஆக்டர் கார்த்தி அவர்கள் நம்ம தமிழ் சினிமால நிறைய சூப்பர் ஹிட்டான மூவிஸ் நடிச்சிருந்தாலும் அவர் ஒரு நல்ல சிங்கரும் தாங்க. 2013ல நம்ம வெங்கட் பிரபு அவர் டைரக்ஷன் பண்ண தமிழ் சினிமாவோட ஹேங் ஓவர் பிரியாணி மூவில யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல இந்த சாங்க கார்த்தி அவர் சூப்பரா பாடியிருப்பாரு. நீ ஒத்து போடி நான் உன்னை ஒதுக்க போறேன். அடுத்ததா 2022ல ரிலீஸ் ஆன கணமன்ற இந்த மூவில வந்த இந்த மாறி போச்சுன்ற இந்த சாங்கையும் நம்ம கார்த்தி அவர் சூப்பரா பாடி கலக்கியிருப்பாரு. நான் தான் பாட போறேன், வர வழி இல்லை. காலம் மாற எல்லாமே மாற ஆனம் மாறவில்லை. நெக்ஸ்டா அதே 2022ல நம்ம PS மித்ரன் அவர்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன சர்தார் மூவில ஜி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல வந்த இந்த ஏறுமையில் ஏறுன்ற இந்த சாங்கையும் கார்த்தி அவர் செம்ம சூப்பரா பாடியிருப்பாரு. ஏறுமையில் ஏறி விளையாடி வருவேனே எட்டு வினை தீர்த்தே உன்னை ஏந்தி கொள்வேன் நானே. நம்ம கார்த்தி அவர் கடைசியா பாத்தீங்கன்னா 2023ல அவரே நடிச்ச ஜப்பான் மூவில வந்து இந்த டச்சிங்ன்ற இந்த சாங் தான் பாடியிருப்பாரு. தவிர்க்க முடியாத காமெடியானா நம்ம தமிழ் சினிமால வளம் வந்து இப்ப ஹீரோவா கலக்கிட்டு இருக்கிற நம்ம ஆக்டர் சந்தானம் அவரோட வாய்ஸ்ல ஒரு சாங்கும் பாடியிருக்காரு. நம்ம விஜய் ஆண்டனி அவரோட மியூசிக்ல 2016ல ரிலீஸ் ஆன நம்பியார் மூவில வந்த இந்த 6 அமரன்ற இந்த சாங் தான் சந்தானம் அவர் பாடியிருப்பாரு. 6 அமர உட்கார்ந்து நண்பா நீ சரக்கம். ஒரு சினிமா குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் பல முயற்சிகள் மூலமா நம்ம தமிழ் சினிமால இப்ப தவிர்க்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்க ஆக்டர் ஜெயம் ரவி என்கின்ற ரவிமோகன் அவரோட வாய்ஸ்ல ஒரு பாடலும் பாடியிருக்காரு. நம்ம தமன் அவரோட மியூசிக்ல சகலகலா வல்லவன் மூவில வந்த இந்த பல்பு வாங்கிட்டேன்ற இந்த சாங் தான் ஜெயம் ரவி அவர்கள் பாடியிருப்பாரு. பாரதி ராஜா மூலமா நம்ம தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைய எப்பிக்கான கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சு ஹாலிவுட் வரைக்கும் போய் கால் தடம் பதிச்ச நம்ம ஆக்டர் நெப்போலியன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரும் அவரோட வயசுல ஒரு பாடலும் பாடியிருக்காரு. 1994ல ரிலீஸ் ஆன சீவலப்பேரி பாண்டி மூவில வந்த இந்த கிழக்கு செவக்கையில் என்ற இந்த சாங் தான் நெப்போலியன் அவர்கள் பாடியிருப்பாரு.
ஒரு பேக்ரவுண்ட் டான்சரா தன்னோட சினிமா கரியர் ஸ்டார்ட் பண்ணி கமல் அவர்களோட வெற்றி விழா மூவி மூலமா ஒரு கோரியோகிராஃபர் அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் கலக்கிட்டு இருக்காரு நம்ம பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள். அவரோட வயசுல ஒரு 2 சாங்ஸ் கிட்ட பாடியிருக்காரு. 99ல ரிலீஸ் ஆன சுயமரம் மூவில வந்த இந்த சாங் தான் பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் பாடியிருப்பாரு. சிவ 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 சங்கரா நமக்கு எல்லாம் சாமி நினைச்சதெல்லாம் நடக்கணும் ஜோரா. அடுத்ததான் நம்ம கார்த்திக் ராஜா அவர்களோட மியூசிக்ல 2001ல ரிலீஸ் ஆன உள்ளம் கொள்ளை போகுது மூவில வந்த இந்த கிங்குடான் ரெண்டு சங்கி நம்ம பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் சூப்பரா பாடி கலக்கியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஆக்டர் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட வயசில் இன்னும் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பற்றி கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.